நாஞ்சில் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் ரோட்டுக்கடை பூரி மசால் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன பூரி மசால் அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலில் செய்யக்கூடிய பூரி மசாலுக்கும் ரோட்டுக்கடையில் செய்யக்கூடிய பூரி மசாலுக்கும் இன்க்ரீடியன்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே போல் செய்முறையிலையும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரி மசால் செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிருக்கணும். நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு விசில் வரது வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிழங்கை எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எடுத்து வச்சுருக்க 4 கிழங்கில் 3 கிழங்கை நான் மசிச்சு எடுக்க போகிறேன். மசிக்கும் போது துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி மசிச்சு எடுக்கணும். ரொம்ப மாவு மாதிரி எடுக்கக்கூடாது. ஒரு கிழங்கு மட்டும் நான் மசிக்கும் போது மாவு மாதிரி எடுக்க போகிறேன். அதாவது ரொம்ப நைஸாக மசிச்சு எடுக்க போகிறேன். பூரி மசால் செய்கிறதுக்கு தேவையான கிழங்கை நான் பக்குவமாக ரெடி பண்ணிட்டேன். இந்த ஒரு கிழங்கை நான் எப்படி மசிச்சு எடுத்துருக்கேன்னு பாருங்கள். மாவு மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 3 கிழங்கையும் பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக நான் உடச்சி எடுத்துருப்பேன். அதில் அவ்வளோ மசிச்சிருக்க மாட்டேன். ஸோ இதே கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கிழங்கு மசால் ஒரு டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்ஸில் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்ம ரோட்டுக்கடை பூரி மசால் பக்குவத்துக்கு ரெடி பண்ண முடியும். அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது ஒரு வெங்காயம். மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இனிமேல் நாம் பூரி மசால் செய்ய ஆரம்பிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிடுவோம். பேன் ஆல்ரெடி சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருவோம். கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்க்கணும். கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. அடுத்ததாக இது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீள வாக்கில் கீரி இது கூட சேர்த்துக்கணும். காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எண்ணெயில் ஓரளவு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நாம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த பச்சை மணம் மாறது வரைக்கும் வேக விட்டால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிறத தேவையில்லை. வெங்காயம் தேவையான அளவு வெந்துடுச்சு. இனிமேல் நாம் மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்தாச்சு. இனிமேல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இது கூட நாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். அதாவது பெரிய கப்பாக இருந்தால் 1.5 கப் சேர்க்கணும். சின்ன கப்பாக இருந்தால் 2 கப் தண்ணி சேர்க்கணும். தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். இது கிரேவி ரெடி பண்ணுற மாதிரி நாம் இந்த பூரி மசாலா ரெடி பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரோட்டுக்கடையில் பண்ணக்கூடிய அதே பக்குவத்தில் செமி கிரேவி மாதிரி கிடைக்கும். அதாவது கொஞ்சம் கிழங்கு துண்டு துண்டாக இருக்கும். மீதி நம்ம மசிச்சிருக்க கிழங்கெல்லாம் கிரேவி மாதிரி கிடைக்கும். பூரி மசால் பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி பூரி மசால் இறக்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்ச பிறகு இது கட்டியாக இறுகிரும். அந்த இறுகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே பூரி மசாலா இறக்கிடணும். இப்போது இந்த மசாலா கூட கொஞ்சம் மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னால் மல்லித்தழை சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சூப்பராக நாம் ரோட்டுக்கடை பூரி மசால் ரெடி பண்ணிட்டோம்.
இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பூரியும் பூரி மசாலும். ஸோ பூரி ரெடி பண்ணிடலாம். பூரி எப்போவுமே ப்ளஃபியாக இருந்ததுன்னா மசாலோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். குழந்தைகளும் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குழந்தைகள் பூரி மசாலா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நாம் சூப்பராக டேஸ்டியான ஒரு ரோட்டுக்கடை பூரி மசால் செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸி, ஆனால் பக்குவத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு ஃபைனல் கன்சிஸ்டன்சி நாம் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். இப்போ பூரியும் பூரி மசாலும் ரெடியாக இருக்குது. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோட்டுக்கடை பூரி மசால் அப்படின்னா கிழங்கு துண்டு துண்டாக இருக்கணும், அதே நேரத்தில் செமி கிரேவியாகவும் இருக்கணும், அதாவது கிரேவி இருக்கணும். நாம் பூரியை எடுத்து மசாலோட சாப்பிடும்போது கிழங்கை உடைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அது ரோட்டுக்கடை பூரி மசால். ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசால் செய்கிறது எப்படிங்கிற வீடியோவை ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ரோட்டுக்கடை பூரி மசால் செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள சமையல் குறிப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.